மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். இது ஒவ்வொரு மனிதனுடைய ஆவிக்குரிய காரியம். உள்ளான மனிதன் மறுரூபமாக்கப்பட வேண்டும். ஆத்துமா என்கிற இருதயபூர்வமான சம்பவம், ஆவியாகி இருக்கிற நம்முடைய மகிமையின் சரீரத்தை தேவன், உள்ளான மனிதனை தேவன் குறிக்கிறார். இந்த உள்ளான மனிதன் மறுரூபமாக்கப்பட வேண்டும். இது ஆவிக்குரிய சாயலை அடைவது. இதுதான் இரண்டாவது மறுரூபம். மூன்றாவது மறுரூபத்தை பரிசுத்த வேதாகமும் திட்டமும் தெளிவாக சொல்லுகிறது. பிலிப்பியருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்கிற போது, நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்தால் தேவன் செய்ய வேண்டிய காரியத்தை தேவன் செய்வார் என்பதிலே அவர் உறுதியாக இருக்கிறார். மூன்றாவது காரியம் சரீர மறுரூபம். இந்த சரீர மறுரூபம் வருங்காலத்தை குறிக்கிறது. இந்த சரீர மறுரூபம் கடைசியாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறினால் கூட, நாம் முதலாக நம்முடைய மனம் புதிதாக்கப்பட்டு, இரண்டாவதாக நம்முடைய ஆவிக்குரிய மனிதனிலே மறுரூபமாக்கப்பட்டு, நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே வளருகிற போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சரீரத்தை மறுரூபப்படுத்துவார். ஏனோக் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் மனைவி, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் வரை, கொள்ளு பேரன் வரைக்கும் அவன் பார்த்த பின்பும் அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்திருக்கிறான். அந்த காலகட்டத்திலே அவன் அப்படியாய் குடும்பத்தோடு ஐக்கியமாய் இருந்தபோது கூட அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டான். அந்த தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்திலே அவன் மறுரூபமாக்கப்பட்டான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மறுரூபமாயிருக்கிறோமா? மறுரூபத்தினுடைய அனுபவம் நமக்கு தெரியுமா? இதுவரைக்கும் இந்த 3 மறுரூபங்களை பற்றி கேள்விப்படாத நாம் எடுத்துக்கொள்ளப்படுதலிலே பிரவேசிக்க வேண்டுமானால் ஆவி, ஆத்தும, சரீரம் மூன்றும் நமக்கு மறுரூபமாக்கப்பட வேண்டும். இந்த மறுரூபத்தினுடைய ஊடாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோமே ஒழிய, மறுரூபம் இல்லாமல் என்னதான் பரிசுத்தமாக வாழ்கிறோம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்படுதலிலே பிரவேசிக்க முடியாது. ஆனபடியினால் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, இன்றிலிருந்து உங்களுடைய மனம் புதிதாக நீங்கள் பிரயாசப்படுங்கள். அப்படியானால் நிச்சயமாக உங்களுடைய உள்ளான மனம், ஆவி அது மறுரூபமாக்கப்படும். இந்த ரெண்டும் மறுரூபமாக்கப்பட்டால் தேவன் உங்களுடைய சரீரத்தை மறுரூபமாக்க வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி வார்த்தையின் மூலமாக அவர் உங்களுக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆனபடியினால் மறுரூபத்தினுடைய கடந்து போவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.